ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ரொம்ப அழகாக 33 வாக்கியம் பார்த்துட்டோம். 31வது வாக்கியம், குடை முதலானது ஆனீனோ அனந்தாழ்வானை போலே. 32 கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. 33 இளைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே. இப்போது 34 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வாக்கியம், ஆழ்வாரை பற்றின வாக்கியம். அதுவும் முதல் ஆழ்வார்கள் பற்றின ஒரு வாக்கியம். யார் இந்த முதல் ஆழ்வார்கள்னா, முதல்ல இந்த ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்களில் முதல்ல இந்த 3 ஆழ்வார்கள் தான் ஜனிச்சார்கள். ஸோ இந்த ஆழ்வார் பற்றின ஒரு வாக்கியம், இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போலே. இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போலே. ஸோ முதல் ஆழ்வார்கள் அப்படின்னா இவர்கள் இந்த 12 ஆழ்வாரில் ஃபஸ்ட்டு 3 ஆழ்வார்ஸ். இவ துவாபர யுகத்தில் கடைசியிலேயே அவதரிச்சா. சித்தார்த்தி அப்படின்ற வருஷத்தில் இவ 3 பேரும் ஐப்பசி மாதம் பிறந்தார்கள். ஸோ ஐப்பசி மாதம் பக்கத்து நட்சத்திரத்தில் இவாளெலாம் அவதரிச்சா. இவாள்லாம் அயோனிஜர்கள் அப்படின்னா ஒரு தாயின் கர்ப்பப்பையிலேந்து வராதவர்கள். இவர் அப்படியே தே கேம் பை தெம்செல்ஸ், அந்த மாதிரியான ஆழ்வார்கள். ஸோ யார் இவர்கள்? பொய்கை ஆழ்வார். இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் திருவெக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், அந்த ஊரில் திருவெக்கா, அந்த ஊரில் ஒரு தங்க லோட்டஸில் இவர் கிடச்சாராம். பொய்கை அப்படின்ற ஒரு ஆறு, அந்த பொய்கை ஆறில் ஒரு தங்க லோட்டஸில் இவர் இருந்தாராம். அதனால தான் இவருக்கு பேரே பொய்கை ஆழ்வார் அப்படின்னு வந்தது. அடுத்தது பூதத்தாழ்வார். இவர் ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் அதில் ஜனிச்சவர். இவர் மகாபலிபுரத்தில் இவர் பிறந்தார். ஸோ இவர் பூதத்தாழ்வார். இவர் எப்படின்னா ப்ளூ கலர் லில்லியில் இவர் இருந்தாராம். அடுத்தது பேயாழ்வார். இவர் சதய நட்சத்திரம், ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம். இவர் திருமயிலை அப்படின்ற இடத்துல இவர் பிறந்தார். திருமயிலை தான் இப்போ நம்ம மயிலாப்பூர்னு சொல்கிறோம்ல சென்னையில், அந்த இடத்துல இவர் ஜனிச்சாராம். இவர் ஒரு ரெட் கலர் லோட்டஸில் இவர் இருந்தாராம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேர் 3 பக்கத்து நட்சத்திரத்தில், திருவோணம், அவிட்டம், சதயம், ஐப்பசி மாதம் பிறந்த ஆழ்வார்கள். அதனால் இவாளுக்கு முதல் ஆழ்வார் என்ற பேர். ஸோ இவர் இவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, இவாள்லாம் நாடோடிகள். எப்படின்னா பெருமாளோட புகழை பாடிட்டு ஊராக கோவிலாக போயிட்டுருப்பார். அவள் தனித்தனியாக அவளோட சாதனையை பண்ணிட்டு அவளோட பக்தியை பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கா, அந்த மாதிரி. ஸோ அப்போ பெருமாள் நினச்சாராம், இவா 3 பேரையும் ஒரே இடத்துல பார்த்து தர்சனம் கொடுக்கணும் அப்படின்னு பெருமாள் நினச்சாலாம். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் எதிர்ச்சியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா எதேச்சியாக நடந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வ இச்சையா ஆர் தெய்வ சங்கல்பம் அதில் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த பெருமாள்னா திருக்கோவலூரில் இருக்கும் பெருமாள் தான். ஸோ இந்த பெருமாள் என்னன்னா, இவா 3 பேருக்கும் அந்த கோவிலுக்கு வரத்துக்கான அனுகிரகத்தை பண்ணிட்டார். பண்ண உடனே அவா இந்த கோவிலுக்கு வரணும், அந்த பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு அவா இடத்துலேருந்து கிளம்பிட்டா. ஸோ பொய்கை ஆழ்வார் திருவெக்காலேருந்து நடந்து வரணும், பூதத்தாழ்வார் மகாபலிபுரத்துலேருந்து நடந்து வரணும், பேயாழ்வார் திருமயிலையிலேருந்து நடந்து வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பொய்கை ஆழ்வார் சேர்றார். அவர் வரச்சே ஃபுல்லாக அப்படியே இடியும் மழையுமா இருக்குது. அவ்வளோ மழை.
அண்ட் கரெக்டாக இவர் வந்த நேரம் கோவில் நட சாத்திடுறா. பூஜையெல்லாம் முடிஞ்சு போய் கோவில் நட சாத்தியாச்சு. ஒரே மழையாக இருக்குது. இவருக்கு பெருமாளை பார்க்குற கூடிய அந்த பாக்கியம் அப்போ கிடைக்கல. சரி, அவர் இருந்து கார்த்தால தான் பெருமாளோட தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி சுற்றி பார்க்குற. பக்கத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது. அது வந்து பிருகண்ட மகர்ஷியோட ஒரு ஆசிரமம். ஸோ அவர்கிட்ட போய் அவள் வீட்டில் போய் தட்டினா பிருகண்ட மகர்ஷி வந்து என்னன்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் பெருமாளை பார்க்க வந்தேன், நட சாத்திட்டா, மழையாக இருக்குது, நான் கார்த்தால தான் பெருமாளை பார்க்க முடியும், இன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு எனக்கு இங்கே இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறார். அப்போ உடனே பிருகண்ட மகர்ஷி சொல்கிறார், நம்ம பாத்தில் ஒரு இடைக்கழி இருக்குப்பா, நீ வேணா ஒருத்தர் அங்கே படுத்துக்கலாம், நீ வேணா அங்கே படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். இடைக்கழின்னா இப்போ அந்த காலத்துலலாம் அக்ரஹாரத்தில் பார்த்தா ஒவ்வொரு ஆற்று வாசல்லையும் ஒரு சின்ன திண்ணை மாதிரி இருக்கும். அந்த திண்ணை மேலே கவர்டாக இருக்கும், ஒரு திண்ணை மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ண உடனே ஒரு சின்ன வராண்டா மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு தான் பேர் இடைக்கழின்னு சொல்லுவாள். நம்ம இப்போ இந்த காலத்தில் வராண்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆர் ஃபாயர்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அதை தான் இடைக்கழி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி இடைக்கழி இருக்குப்பா, ஒருத்தர் வேணால் தாராளமாக படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்ட்டு அவர் அழகாக வந்து அந்த இடத்துல அழகாக செட்டில் ஆகிடுறார், நல்லா படுத்துன்றார். ஏன்னா அவரும் அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கார். நடந்து வந்த கலப்பு அழகாக படுத்துன்றார். படுத்துட்டு கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிற டைம் கரெக்டாக அப்போது பூதத்தாழ்வார் வந்துடுறார். பூதத்தாழ்வார் வந்த உடனே அவரும் போய் நட சாத்தியிருக்குன்னு பார்த்துட்டு அவரும் இதே கதவை தட்டுறார். தட்டின உடனே பிருகண்ட மகர்ஷி வந்த உடனே சொல்கிறார், ஒருவர் படுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் படுத்துட்டுருந்த பொய்கை ஆழ்வார் டக்குன்னு எழுந்து, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர்னா படுத்துக்கலாம், ஆனால் 2 பேர்னா உட்காரலாம், நீங்களும் வாங்கோ அப்படின்னோடனே பிருகண்ட மகர்ஷி சொல்கிறார், உங்களுக்குள்ளே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேன்னு சொல்லிடுறார். உடனே பூதத்தாழ்வார் அழகாக அவரும் அந்த பொய்கை ஆழ்வாரும் அழகாக 2 பேரும் உட்காந்துன்றா. ஸோ உட்காந்துன்னு ஜஸ்ட்டு செட்டில் ஆகிற டைம் 3ஆவதாக பேயாழ்வார் வந்துடுறார் அந்த இடத்துக்கு. அந்த இடத்துக்கு வந்தோடனே அதே மாதிரி அவரும் தட்டின உடனே மிருகண்ட மகர்ஷி சொல்கிறார், இருவர் இருக்கலாம், மூவர்னா அப்படின்னோடனே 2 பேரும் எழுந்து கோரஸில் நாங்கள் நிற்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு அவர் கோரஸில் சொல்லி அவரையும் உள்ளே வரவேற்கிறார். அழகாக அவரும் உள்ளே வந்துடுறார். 3 பேரும் நிற்கிறா அந்த இடத்துல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவளுக்குள்ளே நின்றுண்டு ஆளுக்கு தாசோகம் 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 சொல்லிக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியேன் வந்து பெருமாளோட தாசன் அப்படின்னா அவள் இன்ட்ரடக்ஷன் அது. ஸோ அந்த மாதிரி அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவள் அப்படியே பேசிட்டு செட்டில் ஆகிட்டுருக்கா. ஜஸ்ட்டு இருட்டாக இருக்குது, செம்ம மழை. அந்த மாதிரி ஒரு மழை, அந்த இருட்டில் திடீர்னு பார்த்தா யாரோ ஒரு 4வது பர்சன் ஒன்றுமே கேட்காம, ஒரு கர்டிசி இல்லை, ஒன்றும் கேட்கல, அப்படியே வந்து பூந்து நடுவில் அப்படியே வந்துடுறா. பார்த்தா அஜானுபாவமாக இருக்கா. யாருன்னா இருட்டில் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் வந்து இருக்கார், யார் இது 4வது பர்சன் இப்படி நீ 3 பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே என்ன பண்ணுறார் பொய்கை ஆழ்வார் வந்து, சரி ஒரு வழக்கேற்றி பார்ப்போம், இது யார் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வழக்கேத்துறார். என்ன வழக்கேத்துறாருன்னா, வையம் தகளியாய் வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு ஒரு வழக்கேத்துறார். அப்படின்னா என்னன்னா, வையம்னா இந்த ஏர்த்தையே வந்து ஒரு அகலா வார்க்கடலே நெய்யாக, தட் இஸ் வத்தாத அந்த சீ இருக்கு இல்லையா, அந்த கடலையே வந்து நெய்யா அந்த அகல்ல விட்டுட்டு வெய்ய கதிரோன் விளக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனையே வந்து வழக்காக ஏற்றிடுறாராம். ஏற்றி அவர் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு வழக்கை ஏற்றி இப்படி பார்க்குறார். அவர் அப்படி வழக்கு ஏற்றின உடனே பூதத்தாழ்வார் பார்க்குறார், பொய்கை ஆழ்வார் ஏதோ ஒரு வழக்கு ஏற்றிருக்காரு, இந்த மாதிரி நம்மளும் ஒரு வழக்கு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வழக்கு ஏற்றுறார். என்ன வழக்கு அவர் ஏற்றுறார்?
அன்பே தகளியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தை இடுத்திரிய நன்பெருக ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு அவர் விளக்கேற்றுறார். அப்படின்னா என்ன? அன்பே தகளியாய் அப்படின்னா அஃபெக்ஷனை வச்சு, அஃபெக்ஷனே ஒரு அகலா வச்சு, ஆர்வமே நெய்யாக, ஆர்வம்னா கியூரியாசிட்டி வந்து நெய்யா, ஏன்னா அவருக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. இந்த பொய்கை ஆழ்வார் வந்து ஏதோ ஒரு வழக்கு ஏற்றிட்டார், இவரும் ஒரு வழக்கு ஏற்றணுமேன்ட்டு ஒரு ஆர்வத்தையே வச்சு அதை வந்து நெய்யாக வச்சுன்றார். அப்புறம் இன்புருக சிந்தை, சிந்தையே வந்து வழக்காக ஏற்றிடுறார் அழகாக. அப்படின்னா இன்புருக சிந்தைனா அந்த குட் ஆஸ்பீஷியஸ் தாட்ஸ், அதை வச்சு அவர் வந்து வழக்காக ஏற்றிடுறார். ஸோ இவர் 2 பேரும் 2 வழக்கை ஏற்றி அழகாக அங்கே வெளிச்சத்தை கொண்டு வந்த உடனே பேயாழ்வார் பார்க்குறார். என்னடா இது ஆளுக்காள் வழக்கேற்றின்னு இருக்கா, இந்த 2 வழக்கு எரியறதே, இந்த வழக்கில் நம்ம வந்து தலையை எட்டி பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் தலையை மட்டும் அந்த வழக்குக்கு நடுவில் இப்படி எட்டி பார்த்த உடனே அவருக்கு அப்படியே காட்சி வருது. ஏன்னா மூஞ்சியே அப்படியே பிரசன்னமாக மாறுறது அவரது. மாறி அவர் என்ன சொல்கிறார்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருள் கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணப்பால் இன்று அப்படின்னு அவர் பாடுறார். அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து அப்படியே அவர் பிரசன்னமாயிடுறார். ஏன்னா அந்த 2 வழக்கில் பிரகாசமாக யாரை பார்க்குறார்? திருக்கண்டேன் அப்படின்னா ஸ்ரீதேவியை பார்த்துட்டார். அப்படியே தக 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 தகன்னு சொலிக்கிற ஸ்ரீதேவியை பார்க்குறார். அந்த ஸ்ரீதேவியோட அந்த ஜொலிப்பில் பெருமாளோட பொன்மேனியை பார்க்குறார். பெருமாள் வந்து கையில் சங்கு சக்கரம் வச்சுருக்கிறத பார்க்குறார். அப்படியே அழகான அந்த பெருமாளை பார்க்குறார். அதை தான் வந்து இந்த 3 ஆழ்வார்களும் அந்த இடைக்கழியில் அழகாக அந்த பெருமாளையே பார்த்துடுறாளாம். அவள் வந்து நட சாத்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி போகாமல் ஒரே இடத்துல பெருமாள் அவளை மீட் பண்ண வச்சு பெருமாள் அவளுக்கு அழகாக காட்சி கொடுத்துட்றா. இதை வந்து பெண் பிள்ளை அழகாக பிடிச்சுன்ட்டு இந்த மாதிரி முதல் ஆழ்வார்கள் எப்படி பக்தி பண்ணி அந்த இடத்துல அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லியிருக்கலாம் இல்லையா? பூதத்தாழ்வார் வந்து முதல்ல வந்து பொய்கை ஆழ்வார் வந்தார். அவர் வந்து நல்லா செட்டிலாக இருந்தார். அவர் க்ளீனாக சொல்லியிருக்கலாம், இல்லைப்பா எனக்கே டயர்டாக இருக்குது, நான் படுத்துன்னு தூங்கணும், ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கேன், நான் படுத்துன்னு தூங்கணும், நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. உடனே ஒருத்தர் வந்து படுக்கலாம், 2 பேர் இருக்கலான்னு சொல்லி அவரை அழிச்சுண்டார். அதே மாதிரி 2 பேர் இருந்தபோது 3ஆவதாக வந்த உடனே அவளை நம்ம நிற்கலாம் பரவாயில்ல அப்படின்னு அவளுக்கு அவ்வளோ கலப்பு இருந்தால் கூட அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொறுமையாக இருந்ததுனால அவளுக்கு ஒரு நன்மை இருந்தது. என்ன நன்மை? பெருமாளையே பார்த்தா அந்த இடத்துல அழகாக பெருமாளே அவளை தேடி வந்துட்டா. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பெண் பிள்ளை சொல்கிறா. சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரியான பக்தி இல்லையே, நான் இந்த ஊரில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம், ஆனால் அப்படிலாம் அடியாள் இல்லையே. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் சுவாமி அப்படிங்கிறாளாம். உடனே ராமானுஜர் அப்படியே வியந்து போகிறாளாம். ஏன்னா முதல் ஆழ்வார் பற்றி இவ்வளோ அழகாக சொல்கிறாளே, பாசுரமெல்லாம் சொல்கிறாளே அப்படின்னு. ஸோ இந்த முதல் ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார் ஃபஸ்ட்டு அந்த பாசுரம் இல்லை, அந்த பாசுரம் வந்து ஆக்சுவலாக முதல் திருவந்தாதி, அண்ட் பூதத்தாழ்வார் சொன்னது வந்து 2வது திருவந்தாதி, அண்ட் பேயாழ்வார் சொன்னது வந்து 3வது திருவந்தாதி. ஸோ இதெல்லாம் அவ்வளோ அழகான பெருமாளை வர்ணிக்கிற டூல்ஸ் நமக்கு இந்த 3 முதல் ஆழ்வார்கள் நமக்கு கொடுத்துருக்கா. ஸோ அழகான வார்த்தை 34, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.